வெல்கம் டு மை விமன்ஸ் வண்டர்லேண்ட் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்? முதல்ல செருப்பை மாட்டிப்போம் காலில். ஏன்னா மாடி தோட்டம் பயங்கர அலங்கோலமாக இருக்குது பாருங்க. எங்கே பார்த்தாலும் செடிகள் அப்படியே கட் பண்ணி போட்டது அப்படியே இருக்குது. ஏன்னா இந்த மாதம் நம்ம முக்கியமாக என்ன செய்யணும் அப்படின்னா, கவாத் கண்டிப்பாக பண்ணணுங்க. ட்ரிம்மிங்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதுவும் இல்லாமல் நம்மளோட மாடி தோட்டத்தில் எக்கச்சக்கமான மரங்கள் இருக்கிறதால எனக்கு ட்ரிம் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எல்லாமே ட்ரிம் பண்ணி விடணும். நம்ம வெறும் காய்கறிகள் அப்படி இருந்தால் ரொம்ப கஷ்டம் இருக்காது. எக்கச்சக்கமான மரங்கள் தான் எக்கச்சக்கமாக நான் வச்சுருப்பேன். ஸோ அதை ட்ரிம் பண்ணி பாருங்கள். அங்கங்கே கட் பண்ணி போட்டு எல்லாத்தையும் முக்கால்வாசி 90% கவாத் பண்ணியாச்சு. ஏன்னா மரங்கள் அப்போ தான் நம்ம இந்த சீசனில் தான், இந்த ஜூன் மாதத்துல தான் கவாத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். எல்லாருமே மாடித்தோட்டில் மரங்கள் எது வச்சுருந்தாலும் இப்போ கவாத் பண்ணி விட்டுடுங்க. இங்கே பாருங்கள், எல்லாமே கவாத் பண்ணி போட்டாச்சு. எதுவுமே எடுத்து கூட போடலை. ஒரு 4 நாளாக நான் இதை கவாத் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா காலையில் 6 மணிக்கு போவேன். 1 ஹவர் தான் என்னால் பண்ண முடியும். ஏன்னா நான் கொஞ்சம் நானே பண்ணுறதால கொஞ்சம் கொஞ்சமாக தான் பண்ணுவேங்க. ஒரு 4 நாளாக பண்ணி ஓரளவுக்கு 90% முடிச்சாச்சு. கவாத் பண்ணி இங்கே பாருங்கள், எல்லாமே கவாத் பண்ணி முடிச்சாச்சு. இதை க்ளீன் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு நாள் ஆகும். எல்லாத்தையும் எடுத்து போட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு பரவாயில்ல, முதல்ல கவாத் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியாச்சு. என்னதான் மழை பெஞ்சாலும் ஊமை வெயில் அடிக்குதுங்க. 1 ஹவர் மேலே மாடியில் நிற்க முடியல. அதுவும் இல்லை, ஈவினிங் போகலான்னு பார்த்தா ஈவினிங்கில் மழை பெய்யுது. ஸோ நம்மளால் எதுவுமே பண்ண முடியல. வாங்க, கவாத் பண்ணி முதல்ல முடிச்சிட்டோம். இப்போ பாருங்கள், இதெல்லாம் களைகள்லாம் எடுத்து போட்டாச்சு. இந்த மழை பெஞ்ச உடனே களை எடுக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். கடன்னு போய் களை எடுத்து போட்டோணுங்க. இல்லைன்னா அப்புறம் நமக்கு கஷ்டமாக இருக்கும். எல்லாமே இந்த தொட்டியெல்லாம் கூட எடுத்து வெளியில் வச்சுருக்கேன் பாருங்கள். இனிமேல் அடுத்ததை நான் மண் கலவை ரெடி பண்ணணும். எல்லாம் பழைய மண்ணெல்லாம் கொட்டி புது அதோட என்னென்ன சேர்த்து எரு போட்டு எப்சம் சால்ட்டு, நீம் கேக்கு, கொஞ்சம் உரங்கள் எல்லாம் போட்டு கலந்து எடுத்து வைக்கணும். ஏன்னா அடுத்தது நம்ம விதைகள் போட்டு அது முளைச்சி வரும்போது ரெடியாக இருக்கணும் பாருங்கள். இப்போ இதெல்லாம் பாருங்கள். ஈவன் நம்ம மொட்டை மாடியில் வாழைத்தொப்பு தான் நம்மளோட ஃபேமஸான ஒரு இது. அதையும் நல்லா கவாத் பண்ணியாச்சு. முதல்ல இது பாருங்கள், நாகப்பழ மரம் ஹைப்ரிட் தாங்க இது. ஸோ இது இன்னும் பூக்களாக பழங்கள் வைக்கலை. ஆனாலும் இப்போ நல்லா ட்ரிம் பண்ணி விட்ட பிறகு துளுத்து வருது பாருங்கள். நல்லா நாகப்பழம் ஃபஸ்ட்டு போன வாரம் முன்னாடிலாம் கட் பண்ணி விட்டேன். ஏன்னா ரொம்ப திக்காக இருக்கிறதால கஷ்டமாக இருந்தது கட்டர் வச்சு கட் பண்ணால் கூட. அடுத்தது இது பாருங்கள், இது ஒரு இலந்த மரம், ஹைப்ரிட் தான். பெருசாக இருக்கும். இலந்த பச்சை கலரில் காய்கள் இருக்கும். இதை நான் கை வைக்கவே இல்லை. ஏன்னா எக்கச்சக்கமான பூக்கள், தெரியுதோ இல்லையோ தெரியல, பயங்கர பூக்கள் இருக்குது. இப்போ காயாக மாறிக்கிட்டு இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக. அதனால் இதை நான் எதுவுமே ட்ரிம் பண்ணல. இப்போ போய் நம்ம கை வைக்கக்கூடாது. பூக்கள் பூத்திருக்கும்போது அது காய்கள் வைக்கும்போது நம்ம எதுவுமே பண்ணக்கூடாதுங்க. ஸோ இந்த மரத்தை நான் ட்ரிம் பண்ணவே இல்லை. அடுத்தது நம்மளுக்கு பாருங்கள், நான் போட்ட அவரைக்காய் விதை சூப்பராக முளைச்சி வந்தது. அதுலேருந்து விதைகள் எடுத்து இங்கே பக்கத்தில் ஒரு 15 நாள் முன்னாடி பக்கத்தில் இங்கே தொட்டியில் போட்டு விட்டேன். அது என்னடான்னா கொடி மாறி போயிட்டுருக்கு. செடி அவரை தான் அது. என்ன காரணம்னு தெரியல. இங்கே ஒரு ரோஸ் பிளான்ட்டு, அதையும் நம்ம கவாத் இந்த ஏரியா மட்டும் நான் கவாத் பண்ணவே இல்லைங்க. ஏன்னா எனக்கு நிறைய முள் இருக்குது. தொட்டாசிரிங்க நிறைய முளைச்சி போயிருக்கு. ஸோ இது கடைசியாக தான் கவாத் பண்ணுவேன். ஏன்னா இப்போவே கவாத் பண்ணால் கையெல்லாம் பொத்திடும். அடுத்தது மியாசாகி வளர்ந்துட்டுருக்கு. இது கவாத் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிச்சிருக்கு. அடுத்தது இது பாருங்கள், இது ஏற்கனவே நான் கவாத் பண்ணி விட்டதால் இப்போ நல்ல பூக்கள் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. இங்கே ட்ராகன் ஃப்ரூட் வச்சுருந்தேன். பட் வளரவே இல்லைங்க அது. அதனால் எடுத்து போட்டுட்டேன். முள் இருக்கிறதால ஒரு சைடு எடுக்க முடியல. பாருங்கள், எல்லா தொட்டியும் டேமேஜ் ஆன தொட்டியெல்லாம் எடுத்து மண்ணை கொட்டி நம்ம எல்லாமே ரெடி பண்ணணும். எடுத்து எல்லாத்தையும் ஓரமாக வச்சுருக்கேன். அதில் கவாத் பண்ணதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்ததான் நம்ம செய்யணும். இது போன வருஷம் வச்ச கத்திரிக்காய் செடி காய்ச்சி முடிஞ்சிருச்சு. எடுத்து போடலான்னு பார்த்தா திடீர்னு மழை பெய்யவே மறுபடியும் பூக்கள் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அப்படியே விட்டுட்டேன். இதுலேயும் ஒரு 2, 3 செடி இருந்ததுங்க. ஆனால் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கொண்டு போய் கட் பண்ணி விட்டு ஹேங்கிங் பாட்டில் வச்சுட்டேன். இங்கே பாருங்கள், செம்பருத்தி இதையும் நான் கட் பண்ணவே இல்லை. ஒத்த செம்பருத்தி ஒயிட் கலர் எக்கச்சக்கமான பூக்கள் இருக்குது பாருங்கள். அதனால் சரி அப்படியே பாவன்னு விட்டுட்டேன். இதை நம்ம எப்படி கட் பண்ணுறது? பூக்கள் எக்கச்சக்கமாக இருக்கும்போது ஒரே ஒரு கிளையிலையும் 50 பூக்கள் மொட்டுக்கள் வரைக்கும் இருக்குங்க. சரி பவுத்து முடித்த பிறகு நம்ம கவாத் பண்ணலாம் அப்படின்னு அதே விட்டுட்டேன் பாருங்கள். எக்கச்சக்கமாக இருக்குது பாருங்கள். அப்படியே பக்கத்தில் மொட்டுக்கள், ஒரு இலைக்கு நடுவில் மொட்டுக்கள் வந்திருக்கு. இந்த வெள்ளை செம்பருத்தி எப்போவுமே சூப்பராக பூக்குங்க, நிறைய பூக்கும்.
அடுத்தது இங்கே ஒரு ஆரஞ்சு செம்பருத்தி பாருங்கள். இதுவும் இன்னும் கவாத் பண்ணல. ஒரு பக்கம் பண்ணேன், அதுக்குள்ளே டைம் ஆயிடுச்சுன்னு போயிட்டேன். அதுக்கப்புறம் பக்கத்தில் மகிழம்பூ, இது சுத்தமாக நான் கவாத்தே பண்ணலைங்க. பண்ணலான்னு இப்போ போகும்போது பார்த்தா அதில் மொட்டுக்கள் விட்டுருக்கு. சரி அப்படியே விட்டாச்சு. இந்த கத்திரிக்காய் செடியும் பாருங்கள், பழைய கத்திரிக்காய் செடி தான் இது. இது மழை பெய்யவே மறுபடியும் பூக்கள் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. இது பாருங்கள் நம்மளோட என்னன்னா இது வந்து ப்ளம்ங்க. வச்சு 2 வருஷம் கிட்ட ஆகுது. பூக்கள் வரும். ஆனால் எந்த காயும் கொடுக்கல. எப்போ கொடுக்கும்னு தெரியல. அதுக்கு தேவையான பராமரித்தை நம்ம செய்யணும். அடுத்தது இங்கே பாருங்கள், நம்மளோட ஸ்டார் ஃப்ரூட் மறுபடியும் பூக்கள் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது நம்ம எதுவுமே கட் பண்ண முடியாது இப்போது. பூக்கள் எடுக்கும்போது நம்ம கட் பண்ணக்கூடாது. அதனால் அப்படியே விட்டுட்டேன். அடுத்தது தம்பட்டவரை ஒரு ஆப்பிள் மரம் தாங்க. இது க்ரீன் ஆப்பிள். இதில் பூக்களும் வரும். பூக்கள் போன வருஷம் வந்துச்சு. இந்த வருஷம் காய்க்கும்னு நினச்சேன். தம்பட்டவரை அதை போட்டு நல்லா ஏறிட்டுருக்கு. இது வந்து நீலி அபராஜிதா அடுக்கு சூப்பராக வந்துட்டுருக்கு. அப்புறம் நம்மளோட கவாத் பண்ணது வந்து ரோஸ் பிளான்ட்டுங்க. சூப்பராக அதுக்கு தேவையான உரங்கள் போட்டிருக்கேன். அடுத்தது வந்து பாருங்கள் லில்லி, அதாவது சம்பங்கின்னு சொல்லுவோம் இல்லை, அதுவும் நம்ம வெள்ளை சம்பங்கி சூப்பராக வந்துட்டுருக்கு. முக்கியமான விஷயம், மொட்டை மாடியில் வாழைத்தோப்பு ரொம்ப ஃபேமஸான வீடியோ நம்மளுது. அது பாருங்கள், வாழைத்தோப்பு கம்ப்ளீட்டாக கட் பண்ணி விட்டுட்டேன். ஏன் இப்போ கட் பண்ணி விட்டேன்னா, என்ன பண்ணுது, ஆடி மாதம் இது வளர்ந்து வந்துடுதுங்க. நல்லா குலை தள்ளும்போது என்ன ஆகுதுன்னா, ஆடி மாதம் காற்றடிச்சா அப்படியே சாஞ்சிடுது. 2 வருஷமாக இதே தான் பார்க்குறேன். நிறைய மரங்கள் குலை தள்ளி சாஞ்சிடுச்சு. ஸோ இந்த வாட்டி முன்னாடியே கட் பண்ணி விட்டுட்டு அது வளர்ந்து ஆடி மாதத்துக்கு அப்புறம் தான் குலை தள்ளும். ஸோ அது வளரும்போதே கொஞ்சம் குட்டியாக இருக்கும்போது காற்றடிச்சா கூட ஒன்றும் ஆகாதுன்ற ஒரு ஐடியாவில் பண்ணியிருக்கேன். பார்ப்போம் எந்த அளவுக்கு ஒரு ப்ரோக்ரேட் ஆகுதுன்னு தெரியல. இது பாருங்க, மாமரம் போன வருஷம் வந்து எக்கச்சக்கமாக காய்கள் கொடுத்துருந்தது. இந்த வருஷம் ஒரு பூக்கள் கூட எடுக்கலை. என்ன காரணம்னு தெரியல. கேட்டதுக்கு ஒரு வருஷம் காய்க்காமல் இருந்தால் அடுத்த வருஷம் எக்கச்சக்கமாக காய்க்கும்னு சொன்னாங்க. இது வியட்நாம் பழம் மெதுவாக தான் வந்துகிட்டு இருக்கு. இங்கே பாருங்க, இது வந்து செம்பருத்தி நல்லா ட்ரிம் பண்ணி விட்டாச்சு. அடுக்கு செம்பருத்தி, ஒத்த செம்பருத்தியும் அப்படிதான் 1 மீட்டர் அளவுக்கு, ஒரு 1/2 மீட்டர் அளவுக்கு விட்டுட்டு அந்த சைஸ் வச்சு நீங்கள் கட் பண்ணிங்கன்னா புஷ்ஷியாக சூப்பராக வளரும். அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம், மல்லிச்செடி எக்கச்சக்கமாக புதராக போயிடுச்சுங்க. ஸோ எல்லாமே கம்ப்ளீட்டாக இது கட் பண்ணுறது தான் எனக்கு கையெல்லாம் வலிச்சு போச்சு. புது கட்டர் தான் வாங்கியிருந்தேன் இத்தனைக்கும். ஆனாலும் கை ரொம்ப வலிச்சு போச்சு. ஏன்னா ரொம்ப திக்கா இருந்தது அதோட இதெல்லாம். அதுக்கப்புறம் தான் இந்த மாமரம் பூ எடுக்க ஆரம்பிச்சிருக்கு பாருங்க. இந்த மல்லிச்செடி அப்படியே போய் அந்த மாமரத்தை அமுக்கிட்டு அதுக்கு வெயிலே படாமல் பண்ணிடுச்சு. ஸோ இப்போ கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் தான் அதில் வந்து வெயில் பட்டு பூக்கள் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. பாருங்க, இது எல்லாமே இதை என்ன பண்ண போகிறேன், இதை எடுத்து வேறு இடத்துல வச்சிடலான்னு இருக்கேன். இந்த மல்லிச்செடியை இந்த மாமரத்துக்கிட்ட வைக்க போகிறதில்ல. எப்போவுமே மாமரங்கள் நல்ல வெயில் இருந்தால் தான் பூக்கள் எடுக்கும். இது போய் மூடினதால பூக்களே எடுக்க ஆரம்பிக்கல. இப்போ தான் எடுக்குது. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு மாமரம் இருக்குது. அதுக்கப்புறம் கவாத் பண்ணாத இன்னொரு இது எதுனா மாதுளம் செடி பாருங்கள். இதுவும் பூக்கள் பழங்கள் எல்லாம் வச்சுருக்கிறதால நான் வந்து கவாத் பண்ணலை. இது ஒரு தனி விஷயங்க. இது வந்து நம்ம உடனே கவாத்தம் பண்ணக்கூடாது. காய்கள் காய்ச்ச பிறகு அது முடிஞ்சு 1 மாதம் கழிச்சு தான் கவாத் பண்ணணும். இதை பற்றி ஒரு விரிவான வீடியோ நான் சொல்லியிருக்கேன். மாதுளம் பழத்தை பற்றி என் ஸ்க்ரீனில் வைக்கிறேன், என்னன்னு பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள், இது வந்து இதையும் தான் நான் மல்பெரிங்க. இது வந்து கட் பண்ணி விடலாம். பயங்கர ஹைட்டாக போயிடுச்சு. கட் பண்ணி விடலைன்னா என்ன ஆகும், கட் பண்ண கிட்ட போனால் எக்கச்சக்கமான பூக்கள் இப்போ வந்து பூத்துருக்கு. மழை பெய்யவே சூப்பராக பூக்கள் பூத்துருக்கு. அதனால் இதையும் நான் கட் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டேன். பூக்கள்லாம் வந்து காய்கள் வந்த பிறகு அப்புறம் பார்த்து கட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு மற்ற செடிகள் எல்லாமே கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரிம் பண்ணி விட்டுட்டேன். இது பாருங்கள், நம்மளுடைய என்னது மினி ஆரஞ்சு செம்மையாக பூக்கள் பூத்துருக்கு. அதை என்ன பண்ணுது, இந்த நீலி அபராஜிதாவும் அந்த கோவக்காய், அது காய்க்கவே மாட்டேங்குது கோவக்காய். ஆனால் கொடி எங்கே வேணால் பரவி அதை போய் டேமேஜ் பண்ணிச்சு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கொடிகள்லாம் எடுத்து விட்டுட்ருக்கேன். பாருங்கள், எக்கச்சக்கமான பூக்கள் இருக்குது. நிறைய காய்கள் கொடுக்குங்க. டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்புறம் இங்கே பாருங்கள், நம்மளோட இது மல்லி, ஜாதி மல்லி, அதையும் நல்லா ட்ரிம் பண்ணி விட்டாச்சு. இங்கே ஒரு செம்பருத்தி செடி, அதையும் நல்லா ட்ரிம் பண்ணி விட்டுட்டோம் பாருங்கள். இதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ட்ரிம் பண்ணேன். திக்காக பெட்டது, ஐயோ பயங்கரமாக இருந்தது. இந்த கத்திரிக்காய் பழைய கத்திரிக்காய் செடிங்க, பெரிய தொட்டிலேருந்து எடுத்து ஹேங்கிங் பாட்டில் வச்சுருக்கேன். கொஞ்சம் லைட்டாக ட்ரிம் பண்ணி, இது வந்து வெண்டைக்காய் தானாக முளைச்சி வந்திருக்கு. இந்த கத்திரிக்காயும் அப்படி தான், வேறு ஒரு தொட்டிலேருந்து, பெரிய தொட்டிலேருந்து சின்னதாக வச்சுருக்கேன். அது வந்து கனகாம்பரம். இதுங்க பாருங்கள், இது எல்லாமே இது எதுவுமே ட்ரிம் பண்ணலைங்க. இது முன்னாடியே இப்போ தான் வச்சது, அதனால் பெருசாக ட்ரிம் பண்ணலை. இது வந்து வேப்ப மரம், அது தானாக வந்தது, அதையும் ட்ரிம் பண்ணி விட்டாச்சு. இங்கே பாருங்கள், நம்மளோட எலுமிச்சங்காய் காய்கள் கொடுத்துட்ருக்கு, அதனால் அதை கை வைக்கவே இல்லை. அதுக்கு அதே மாதிரி மாதுளம் செடியும் வைக்கல. இங்கே பாருங்கள், இது வந்து ஃபேஷன் ஃப்ரூட்டு, அதுவும் நம்ம ட்ரிம் பண்ண கொடின்றதால. இது வந்து கோழிக்கொண்டைப்பூ, சும்மா அப்படியே போட்டு விட்டால் நல்லா வளர்ந்து வந்துட்டுருக்கு. இது வந்து லிச்சிங்க. நான் இந்த வாட்டி தான் கம்ப்ளீட்டாக ட்ரிம் பண்ணியிருக்கேன். ஏன்னா சரியாக எதுவுமே வரவே இல்லை. அடுத்தது இது வந்து பீர்க்கங்காய், தானாக வந்த கொடி.
நான் போடலை, 1 மாதம் முன்னாடி அதுவே வந்திருக்கு. அடுத்தது இங்கே பாருங்கள் நம்மளுடைய என்னது மூக்குத்தி அவரை, அதுவும் போட்டால் ஒரு 10 காய் கொடுத்தது. அதுக்கப்புறம் காய்கள் வரல. ஆனால் இப்போ கொடி மட்டும் படர்ந்து போயிட்டே இருக்குது. இந்த இதுவும் நான் கவாத் பண்ணலை, ஏன்னா பூக்கள் நிறைய இருக்குன்றதால மாதுளம் செடி. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் என்னென்னா நம்மளுடைய கொடி நல்லா ஏறிட்டுருக்கு பாருங்கள். இது வந்து நம்மளுடைய கருவேப்பிலை கம்ப்ளீட்டாக ட்ரிம் பண்ணிவிட்டேன். ஏன்னா மிளகாத்தூள் அரைக்கிறதுக்காக நிறைய எடுத்துட்டேன். மிளகாத்தூள் அரைச்சேன், இட்லி பொடி அரைச்சேன், எல்லாத்துக்கும் போட்டேன். கருவேப்பிலை பொடி அரைச்சேன், எல்லாமே கம்ப்ளீட்டாக எடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் துளுத்து வந்துட்டுருக்கு. அடுத்தது வந்து என்னென்னா இங்கே பாருங்கள், எல்லாமே நம்ம ட்ரிம் பண்ணோம். இது வந்து ட்ரிம் பண்ணலை, ஏன்னா இதில் நிறைய காய்கள் இருக்குது. இதை காயெல்லாம் பறித்த பிறகு தான் நம்ம இதை ட்ரிம் பண்ணி விடணும். ட்ரிம் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க, ஏன்னா இது வெரைட்டியை குட்டை வெரைட்டி தான், மறுபடியும் பூக்கள் எடுக்க ஆரம்பிச்சிடும். அதனால் இதை நான் ட்ரிம் பண்ணதே கிடையாது. ஆனால் வந்து இந்த புல்லுருவின்னு சொல்லுவாங்க பாருங்கள், அதை மட்டும்தான் கட் பண்ணி எடுக்கணும். ரொம்ப திக்காக இருக்குது, கட்டரில் வரமாட்டேங்குது. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் நம்மளோட முள் சீத்தா, ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன், ஃபஸ்ட் டைம் இப்போ தான் காய்ச்சிருக்கு. பூக்களும் ஒரு கலையில் வந்திருக்கு பாருங்கள், ஒரு பூ வந்திருக்கு. இதுவும் நல்லா காய்க்கும்னு நினைக்கிறேன். முள் சீத்தா காய்ச்ச பிறகு நம்ம அறுவடை பண்ணும்போது பார்க்கலாம். அடுத்தது இது பாதி தான் கவாத் பண்ண செம்பருத்தி பூ, பிங்க் கலருங்க. இப்போ பூத்தெல்லாம் முடிஞ்சிச்சு, ஒரு மொட்டுக்கள் இல்லை, பாதி தான். அதுக்குள்ளே டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு போயிட்டேன். ட்ரிம் பண்ண முடியல, கை வேற வலிச்சுது. வெண்டைக்காய் பாருங்கள், வந்து இந்த மாதம் நான் வெண்டைக்காய் விதைகள் போட்டேன், சூப்பராக வந்திருக்கு. நெல்லிக்காவும் நான் ட்ரிம் பண்ணவே இல்லை, இதெல்லாம் ஏற்கனவே ட்ரிம் பண்ணது. அதனால் வந்து இப்போ எதுவுமே நான் ட்ரிம் பண்ணலை, அது கரெக்டாக சைஸில் தான் இருக்குது. தேவையான சைஸ்கள் இருக்கும்போது அப்படியே விட்டுடலாம். எக்ஸ்ட்ரா நமக்கு வளர்ந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்கும்போது அதெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். அடுத்தது முக்கியமான விஷயம், நம்மளோட பிளாக்பெர்ரி வந்து ரொம்ப கட் பண்ணவே இல்லை, வளர்ந்து போயிட்டே இருந்தது. இந்த வாட்டி எல்லாமே கட் பண்ணி விட்டுட்டேன். பயங்கர முள்ளுங்க, அது எடுக்கவே முடியல. நான் சொன்ன மாதிரி கடைசியாக தான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு மண்ணெல்லாம் கலந்துட்டு தான் இதை எடுப்பேன். என்னை கையில் பொத்துச்சுன்னா அடுத்தது நம்ம வேலை செய்ய முடியாது. கொய்யா மரமும் லைட்டாக நுனியில் ட்ரிம் பண்ணி விட்ருக்கோம் பாருங்கள். சூப்பராக ட்ரிம் பண்ணி விட்டு இந்த மாதிரி சூப்பராக காய்கள் கொடுக்கும். இது வந்து நம்ம துளசி இந்த மந்த் எண்டில் தான் தொட்டியில் வைக்கணும். அடுத்தது கமலா ஆரஞ்சு, இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு புடலங்காய், பழைய புடலங்காய் செடி இந்த இடத்துல வச்சுருந்தேன். அதுலேருந்து விதைகள் விழுந்து தானாக முளைச்சி வந்திருக்கு. ஸோ நான் இந்த மாதம் இன்னும் விதைகள் போடலை, அதுவும் முளைச்சி வந்து கமலா ஆரஞ்சு மரத்து மேலே ஏறி போயிட்டுருக்கு. ஸோ இது எப்படி காய்க்கும்னு தெரியல. அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த பக்கம் என்ன சீத்தாப்பழம், அதெல்லாம் தானாக வந்ததாங்க, நான் எதுவும் வைக்கல. நான் இதெல்லாம் எதுவுமே கவாத் பண்ணல, ஒன்றும் பண்ணலை. ஆனால் கமலா ஆரஞ்சு மட்டும் ஒரு சைடில் சாஞ்சிருந்த மாதிரி இருந்தது, அதை மட்டும் கொஞ்சம் லைட்டாக ட்ரிம் பண்ணி விட்டேன். இது வந்து 16 அடுக்கு மல்லி, நல்லா திக்காக கிளை இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு 3 கிளையை எடுத்து வச்சுருக்கேன். நம்ம நட்டு விடலாம்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வரும். இது கொஞ்சம் அந்த கட் பண்ணும்போது கொஞ்சம் டேமேஜ் ஆகிருந்தது. அது வந்து கத்தியில் ஒரே வெட்டு, அப்படி வெட்டினீங்கன்னா கரெக்டாக ஒரு சைஸில் வந்துடும். அப்போ எடுத்து வைக்கணும். அது என்னுடைய ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லி தான் அதை வெட்ட சொல்லணும். வெட்ட பிறகு தனியாக எடுத்து வச்சு அதையும் நம்ம டெவலப் பண்ணலாம். கமலா ஆரஞ்சு பாதி கவாத் பண்ணியிருக்கு, இன்னும் கொஞ்சம் கவாத் பண்ணணும். அதுக்கப்புறம் இது வந்து கொய்யா மரம் பண்ணலை, ஏன்னா இது காய்களே எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. போன சீசன்லேயே நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன், எக்கச்சக்கமான காய் இருந்தது. அரளிப்பூ இது நல்லா ட்ரிம் பண்ணியாச்சு. இதுவும் நம்ம வந்து சீத்தாப்பழ மரத்துலேயே வந்து சில இதெல்லாம் வந்திருக்கு. இது வந்து இன்னும் ட்ரிம் பண்ணலை. இது வந்து வேறு மாதிரி மெத்தடில் ஒரு டேமேஜாக இருக்குது பாருங்கள், கொஞ்சம் டிசீஸ் வந்திருக்கு நம்ம ரோஸ் பிளான்ட்டுக்கு. அதுக்கு அந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். அடுத்தது 2 பிளான்ட், இது பாருங்கள் நம்ம நோனி, இதையும் கொஞ்சம் கொஞ்சம் ட்ரிம் பண்ணியிருக்கேன். இன்னும் கொஞ்சம் இருக்குது. அதுக்குள்ளே வெயில் வர ஆரம்பிச்சிச்சுங்க. ஸோ என்ன தான் மழை பெஞ்சாலும் அந்த வெயில் கொஞ்ச நேரம் தான் நிற்க முடியுது, இறங்கி வந்துட வேண்டியதாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் 90% முடிஞ்சிடுச்சு. சீத்தாப்பழம் நல்லா வந்துட்டுருக்கு. ஸோ இது நம்ம கவாத் பண்ண முடியாது. அடுத்தது பாருங்கள், கடைசியாக நம்ம செம்பருத்தி செடிக்கு வந்துட்டோம். ஸோ இதுதான் நம்மளோட வேலை. இந்த ஜூன் மாதத்தில் கவாத் கம்ப்ளீட்டாக முடிச்சிடணும். அதுக்கப்புறம் மண் கலவையை கண்டிப்பாக ரெடி பண்ணி இப்போ வச்சுருந்தேங்க. இந்த மந்த் எண்டில் விதைகள் போட ஆரம்பிச்சிடணும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் கூட பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதம் இதுதாங்க நம்மளுடைய மாடித்தோட்டம் அப்டேட்ஸ். க்ளீன் பண்ணணும், நான் எல்லாத்தையும் எடுத்து போட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக 1 hour ஆகும். ஓகே, பாய்.